பிறப்புக்கு இருந்தோமோ அந்த நிலையில நம்ம பயணப்பட போறோம். எல்லாருக்குமே என்னன்னா எந்த ஒரு நிலை வருவாங்கன்னா ஒருத்தர் கஷ்டம் வந்துட்டா அந்த கஷ்டத்தை பார்த்து அப்படின்னு வந்திருக்கு நமக்கு என்ன நம்ம சந்தோஷமா இருக்கணும். பிற துன்பமானாலும் சரி நமக்கு ஒரு துன்பம் வந்தாலும் சரி நம்ம யாரும் ஏளனமா சொல்லக்கூடாது, ஏளனமா பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே இந்த பூமி பிரபஞ்சத்துல ஒரு கர்ம வினையின் அடிப்படையில் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த கர்மம் நம்ம வாழ்ற காலத்துல அந்த கர்மம் அவங்களுக்குள்ள நிலையில அந்த கர்ம நிலையில அவங்க பயணிக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கும் ஒரு நல்ல நமக்கும் ஒரு சூழ்நிலை நமக்கு அமையும் போது கூட நம்மளும் வருத்தப்படாம நமக்கும் இறைவனால ஏதோ ஒரு கஷ்டம் இந்த பிரபஞ்சத்தினால ஏதோ முன்ஜென்ம கர்மம் நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கை என்னையும் உங்களோட உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு நம்ம போக வேண்டியதான். அந்த அந்த நிலையில நம்ம பயணிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா சில பேர்கள் என்ன பாத்தீங்கன்னா ஒரு இறந்த விட இருக்கட்டு அங்கே மக்கள் கூடியிருப்பாங்க. அந்த நேரம் மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கிற நேரம் மட்டும்தான் அவங்களுக்கு ஞானம் நம்ம நமக்கு நாளை இதே மாதிரி நிலை தான் அப்படின்ற உணர்வு நிலை வரும். அடுத்து எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம சாதாரண வாழ்க்கைக்கு நம்ம திரும்பவும் நம்ம போயிடுவோம். அப்ப சாதாரண நிலையில அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சதாங்க என்ன பாருங்க அது நமக்கு மனசு சரி அதான் இவ்வளவு தானே அது அப்ப அந்த நிலையில இருந்தது அந்த நிலையில நம்ம பார்த்த ஒரு நிலை நமக்கு எப்பவுமே நம்ம கிடைக்காது. அந்த இடம் ஒரு உணர்வு நான் இப்படிதான் இருப்பேன், நான் இந்த பிரபஞ்ச தொடர்போடு நான் சந்தோஷமா இருப்பேன், ஆனந்தமா இருப்பேன். நான் கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில வந்திருக்கேன். அப்ப இந்த கொஞ்ச நாளா நான் சந்தோஷமா ஆனந்தமா இருப்பேன். எந்த ஒரு யாருக்கும் நான் கடன்படவோ இல்லை இதுவோ எந்த ஒரு கெட்ட செயல நான் ஈடுபட மாட்டேன். அப்படின்னு ஒரு தூய்மையான ஒரு நிலையை நம்ம மனசுக்குள்ள நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய ஆற்றல்கள் வெளிப்படும், நம்முடைய சக்திகள் வெளிப்படும், இந்த பிரபஞ்ச சக்திகள் நமக்குள்ள சேரும். நம்மளும் ஒரு புதிதாக பிறக்கக்கூடிய ஒரு மனிதனா இந்த பூமியில வாழ்வோம். அதனால நம்ம என்னைக்கா இருந்தாலும் சரி இந்த பூமி பிரபஞ்சத்துக்கு நன்மையை செய்வோம். நன்மை செய்து நாளும் நம்ம எல்லாருடையும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் நம்ம வாழ்வோம். நமக்கு ஒரு பாதையை நீங்க உருவாக்குங்க. அந்த பாதை பிரபஞ்ச பாதையா இருக்கட்டு. எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாத்தையும் நேசிங்க. நீங்க அதே மாதிரி உங்க உடம்பை நேசிங்க, கண்ணை நேசிங்க, காதை நேசிங்க, வாயை நேசிங்க, தலையை நேசிங்க, உடம்பு ஃபுல்லா நேசிங்க, உடம்புல இருக்கிற உடல் உறுப்புகளை நேசிங்க, வயரை நேசிங்க, வயிற்றுக்குள்ள இறப்பு இருக்காங்க. நம்ம இப்ப சாப்பிடுறோம், இந்த சாப்பிடுற சாப்பாடு நம்ம உள்ள போகுது. ஆனா அது ரத்தமா மாறுது, திமக்குலங்கனா மாறுது, அணுக்களா மாறுது, இந்த சக்தி நிலையா மாறுது, விந்துவா மாறுது, எல்லா நிலைகளிலும் ரத்தமா மாறுது. எல்லா நிலைகளிலும் அங்க ஏதோ ஒரு பரிமாணம் நமக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது நமக்கு வெளியில நம்ம தெரிய மாட்டேங்க. ஆனா உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தியானது வெளிப்பட்டு இருக்குது. அதனால நம்ம இந்த ஆற்றல் சக்திகளை நம்ம புரிஞ்சு கொள்வோம். நம்ம எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு கொள்வோம். நம்ம தன்னைத்தானே நீங்க சிந்திங்க. ஒரு நிலையில நீங்க பயணம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல்களை நீங்க வளர்த்துக் கொள்ளுங்க. நீங்க மனிதனும் கடவுளும் ஆகலாம் என்ற ஒரு நிலைக்குள்ள நீங்க வாங்க. எல்லாரும் சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறதுக்கு வேண்டி இந்த தியான மையத்துல நம்ம இறைவனிடம் வேண்டுவோம். தோற்றவும் மறைவும் இல்லாத இந்த ஆனந்த சக்தி நிலையை நீங்களும் அடையணும் சொல்லிட்டு உள்ள ஒரு நல்ல நோக்கோடு நாங்க இந்த தியான நிலையை நான் அமைச்சிருக்கேன். தோற்றவும் மறைவும் இல்லாத ஆனந்த சக்தி நிலையோடு நீங்களும் இணைஞ்சு, இந்த பிரபஞ்ச சக்தியோடு நீங்களும் இணைஞ்சு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் உண்டாகிட்டு சொல்லிட்டு எங்களுடைய இந்த சத்சங்க நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நன்றி.